ஜில்லு சிக்கன் ரெடி. என்ன பண்ண போற? அடைச்சி வச்ச சிக்கன் பண்ணலாமா? பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்கனை நம்ம அடைச்சி வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 பாதியாக நறுக்கி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தில் ஒரு பாதியை மட்டும் நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கின இந்த ப்ரௌன் ஆனியன் போட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணோன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம வறுத்த ப்ரௌன் ஆனியன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரப்பொடி, சிக்கன் மசாலா பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணுற அந்த குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது இப்போ உரமாக இருக்கட்டும். அடுத்து வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு வெறும் வெளியில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 பல்லு பூண்டை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து விதை நீக்கின வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகா. நான் சேர்த்துருக்கிற பச்சை மிளகா காரம் இல்லாத பச்சை மிளகா. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கடாய் இண்டஸ் வேலியோட கடாய். இந்த கடாய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இண்டஸ் வேலி வெப்சைட்குள்ளே போய் பிரியா விஜய்னு கூப்பர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஊற வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் 5-6 தேங்காய் சில்லை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு பவுடர் பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை பார்த்தோன்னா லைட்டாக தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும். ஒரு 5-6 நிமிஷத்தில் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுரும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கருவேப்பிலை பொடியை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இதை அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு துண்டு சின்ன கறியை நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் நம்ம ஹீட் பண்ண கறியை வச்சு அதில் லைட்டாக 2 சொட்டு நெய் விட்டு தட்டு போட்டு அடைச்சி வச்சிருங்க. அந்த ஸ்மோக் எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் நேமை சொல்லி செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.